Taste the Daily. சென்னை பல்லாவரம் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் சுத்தமான குடிநீர் கிடைப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 500க்கும் மேற்பட்டோர் உணவருந்தி செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த உணவகத்தில் உள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் பழுதானதாக கூறப்படுகிறது. இதனால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்காமல் உப்பு கலந்த நிலத்தடி நீரை வழங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் அம்மா உணவகத்தில் விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் இயக்கப்படும் பேருந்தின் சைலன்சர் பழுதடைந்து மிகுந்த சத்தத்துடன் இயங்கி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிராட்வே முதல் பட்டினப்பாக்கம் வரை 102C என்ற பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பேருந்தின் கீழ் சைலன்சர் உடைந்து ஓட்டையாகி இருப்பதாகவும் அதிக சத்தத்துடன் இயங்கி வருகிறது. அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்கு முன்பு விடியா அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா ஆட்சியில் அதிகாரிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் கை கால்கள் உடைந்த நிலையில் இருக்கும் கைதி மனைவியுடன் பிறந்தநாள் கேக் வெட்டிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் திருவந்திபுரம் பகுதியில் ஜூலை 24ஆம் தேதி ரவுடி சூர்யா என்பவர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நண்பர்களுடன் கத்தியை சுற்றியபடி சாலையில் சென்றுள்ளார். அப்போது எதிரே வந்த நபர் ஒருவரின் மீது கத்தி விழுந்ததில் அவர் படுகாயமடைந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த நிலையில் ரவுடி சூர்யாவை கைது செய்ய முயன்றபோது சூர்யா தப்பியோடி கீழே விழுந்ததில் ஒரு கை மற்றும் ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து ரவுடி சூர்யா போலீசார் பாதுகாப்புடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனையில் இவர் தனது மனைவியுடன் கேக் வெட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடியா ஆட்சியில் ஏவல் துறை ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம் என கூறிய நிலையில் இதுதான் அவர்களின் மொழியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் 1,64,000 கன அடி நீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் ஆற்றின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் சீர்காழி அடுத்த நாதல்படுகை, முதலைத்திட்டு உள்ளிட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ள நீரின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி மக்களை பிரமிக்க வைத்துள்ளது. சென்னை அருகே மாமல்லபுரத்தில் ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட முதியவருக்கு தர்மஅடி விழுந்தது. மாமல்லபுரத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னைக்கு வேலைக்கு சென்றுவிட்டு புதுச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். பேருந்தில் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் இளம்பெண் நின்று கொண்டிருந்த நிலையில் அப்போது புதுச்சேரியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் அந்த இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அந்த இளம்பெண் தனது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் மாமல்லம் புறவழிச்சாலை பேருந்து நிறுத்தத்தில் அந்த முதியவரை கீழே இறக்கி தர்மஅடி கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரையோர மக்களுக்கு விடிய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமமான சந்தைப்படுகை, நாதல்படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. நாதல்படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்து வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் முகாம்களுக்கு வராமல் தகர ஷெட்டுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் சுமார் 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மரவள்ளிக்கிழங்கு, கத்தரி, மிளகாய் செடிகள் சேதமடைந்ததால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொள்ளிட ஆற்றில் கிட்டத்தட்ட 1,70,000 கன அடி உபரி நீர் வரப்பட்டதால் விவசாயிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக நாதல்படுகையில் கத்தரி, மிளகாய், பருத்தி, மரவள்ளி போன்ற தோட்டக்கலை பயிர்களும் வேளாண் பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு நேரடியாக பார்வையிட்டு விவசாயிகளை காவந்து செய்யும் வகையில் உரிய நிவாரணம் வழங்க கிராமவாசிகள் சார்பாக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகளிர் சுய உதவிக்குழு நிறுவனங்களின் நடவடிக்கைகளால் பெண்கள் தற்கொலை செய்து கொள்வதை தடுத்து நிறுத்த விடியா திமுக அரசுக்கு பெண்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவை குறைந்த வட்டிக்கு மகளிர் குழுக்களுக்கு கடன் வழங்கி வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் அதங்குடி பகுதியில் அவ்வாறு கடன் பெற்ற பெண்கள் சரியான நேரத்தில் வட்டியை செலுத்தாததால் கடன் வழங்கிய தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தகாத வார்த்தைகளில் திட்டுவதாக பெண்கள் வேதனை தெரிவித்தனர். கந்துவட்டிக்காரர்களை விட நிறுவன ஊழியர்கள் மோசமாக நடந்து கொள்வதாக பெண்கள் குற்றம் சாட்டினர்.
மேலும் தாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளில தகாத முறையில் பேசுகிறாங்க. உங்கள் அப்பா வீட்டு காசா, உங்கள் ஆய் வீட்டு காசா, நீங்கள் சாவுங்க, இன்சூரன்ஸை கிளியர் பண்ணிடலாங்கிறாங்க. சாவுவான்னு கேட்குறதுக்கு சாவுங்கிறாங்க. சாவு செத்துட்டாக்கா கிளியர் பண்ணுறதா இப்போயே கிளியர் பண்ண சொல்லுங்கள். இல்லையா கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொகையை கொடுத்து எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் தாமதம் கொடுத்து கொஞ்சம் அவகாசம் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் கட்டுறோம். சென்னை போரூர் மேம்பாலத்தில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். இதனால் போரூர் மேம்பாலம் வழியாக கிண்டி செல்லக்கூடிய சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். ஆமை வேகத்தில் நடைபெறும் மெட்ரோ பணிகளை துரிதப்படுத்துவதுடன் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய போக்குவரத்து போலீசார் முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக மின்சார வயர் அறுந்து ஆட்டோ மீது விழுந்ததில் ஆட்டோ ஓட்டுநர் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் அருகே வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் சவாரிக்கு சென்றபோது அங்கு மின் கம்பத்திலிருந்த மின்சார வயர் அறுந்து ஆட்டோ மீது விழுந்துள்ளது. அப்போது ஆட்டோ ஓட்டுநர் அந்த வயரை தள்ளிய போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஏற்கனவே அந்த மின் கம்பத்தில் உள்ள மின்கம்பி சேதமான நிலையில் அதனை மாற்றாமல் ஜாயிண்ட் அடித்து மீண்டும் மாட்டியதே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. விடிய ஆட்சியில் மின் வாரியத்தின் அலட்சியத்தால் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன குடும்பத்தினரை 7வது நாளாக கண்ணீருடன் தேடி வரும் முதியவரின் செயல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களில் இதுவரை 369 பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. 7வது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 200க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் முண்டக்கை பகுதியில் உள்ள கருப்புசாமி என்பவர் நிலச்சரிவில் சிக்கிய தனது மனைவி, மருமகள், பேரக்குழந்தைகள் உயிருடன் இருப்பார்களா அல்லது அவர்களது சடலமாவது கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடனேயே இருந்து வரும் காட்சி வெளியாகியுள்ளது. உறவினர்களை இழந்து அவர்களது உடலும் கிடைக்காமல் தவித்து வரும் கேரள மக்களுக்காக பலரும் பிரார்த்தனை மேற்கொண்டுள்ளனர்.